உள்ள இஸ்லாமிய நாடுகளும் இஸ்லாமிய பெருமக்களும் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமையன்று பிறை பார்ப்பதற்கு தயாராகி வரும் நிலையில் அமெரிக்கத்தின் பத்மா கவுன்சில் ஆனது நாளை சனிக்கிழமையன்று மாலை வானில் சவால் பிறையை பார்க்குமாறு நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இது புனித மாதத்தின் முடிவையும் ஈத் பெருநாளின் தொடக்கத்தையும் குறிக்கும். எனவே நாளை மார்ச் 29ஆம் தேதியன்று யாராவது பிறையை கண்டால் அவர்கள் தங்கள் சாட்சிகளை சமர்ப்பிக்க அமெரிக்கத்தின் பிறை பார்க்கும் குழுவை தொடர்பு கொள்ளலாம் என பத்மா கவுன்சில் ஆனது குடியிருப்பாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இருப்பினும் மார்ச் 29 அன்று பிறை காண வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாக அமெரிக்கத்தின் வானியல் ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. எனவே வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் இந்த வருட ரமலான் மாதம் 30 நாட்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ரமலானின் கடைசி நாள் மார்ச் 30ஆக இருக்கும். மேலும் ஈத் பண்டிகையானது அமெரிக்கத்தில் மார்ச் 31 திங்கட்கிழமையன்று தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கத்தை பொறுத்தவரை ஈத் பெருநாளுக்கு 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாளை பிறை பார்ப்பதை பொறுத்து அமெரிக்க குடியிருப்பாளர்கள் சனிக்கிழமை வார விடுமுறையும் சேர்த்து 4 முதல் 5 நாட்கள் விடுமுறையை அனுபவிப்பார்கள். எனவே சனிக்கிழமை வேலை நாட்களாக இருப்பவர்கள் 3 முதல் 4 நாட்கள் மட்டும் விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.